ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக இன்ஜினியரிங் ஃபஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுன்னு ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இருக்கிற 2 மார்க்கோட கொஸ்டின் பேங்க் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எல்லா யூனிட்டும் 5 யூனிட்டுக்குரிய 2 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோ பார்த்தீங்கன்னா வித் ஆன்சர்ஸோட உங்களுக்காக கொடுத்துருக்கோம். சரியா, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் அன் அல்காரிதம். சரியா, நம்ம எல்லா வீடியோலையுமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதாவது நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா 2 மார்க்குக்கு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க, 2 மார்க்குக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தா வீடியோஸும் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா, ரைட் an algorithm to find minimum of 3 numbers in a list. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா list the building blocks of an algorithm. சரியா, define the statement, list its types அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா write the pseudo code. சரியா, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கால்குலேட் தி சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அண்ட் டிஸ்பிளே இட். சரியா, இது வந்து கேட்கலாம். இதையும் நீங்கள் பார்த்துங்க. அடுத்து ஹவு டஸ் ஃபாலோ ஆஃப் கண்ட்ரோல் ஒர்க்கு. அடுத்து வாட் இஸ் ஏ ஃபங்க்ஷன். சரியா, இதுவும் என்ன பண்ணலாம் பார்த்தா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். சரியா, இந்த கோடு எழுதுகிறாங்க பார்த்தீங்களா, கோட் டு கால்குலேட் தி சம் அண்ட் ப்ராடக்ட், இது வந்து கேட்குறாங்க. சரியா, அதனால் நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா இந்த கோட் எழுதுறது நல்லபடியாக நீங்கள் தெரிஞ்சுங்க. அதாவது இந்த மாதிரி சம் பண்ணுறதுக்கும் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கும் மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற விஷயத்துக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோட் எழுதுறது நீங்கள் தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் லேர்ன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதுலேருந்து நிறைய க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கிவ் தி ரூல்ஸ் ஃபார் ரைட்டிங் சூடோ கோட்ஸ். சரியா, இதுவும் வந்து கேட்கலாம். கிவ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃப்ளோ சார்ட் அண்ட் சூடோ கோட். சரியா, அதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிட்வீன்னு கேட்டாவே நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்க மாதிரி ஒரு பேராகிராஃபில் எழுதாமல் நீங்கள் எப்பயும் போல் நம்ம ஸ்கூலில் ஃபாலோ பண்ணல ஒரு டேபிள் போட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா திருத்துறதுக்கும் சரி உங்களுக்கு மார்க் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு ஏற்பட்டால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பேப்பர், ஏன்னா நான் உங்களுக்கு பேப்பர் பர்சன்டேஜ் வீடியோலாம் நான் கொடுக்குறேன். சரியா, அதாவது எந்த மாதிரி பேப்பர் இருக்கும், அவங்க எப்படி திருத்திருக்காங்க அப்படிங்கிற வீடியோலாம் நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்காக நான் என்ன பண்ணுவேன் பார்த்தா கொடுக்குறேன். ஏன்னா வந்து பேப்பர் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப முக்கியம். சரியா, அதாவது காலேஜ் லெவலில் வந்து பார்க்கும்போது ரொம்ப வேகமாக என்ன பண்ணுவாங்க பார்த்தா பேப்பர் வந்து திருத்துவாங்க. அந்த டைமில் நம்ம சரியான விதத்தில் எழுதியிருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தா பேப்பரில் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டிஃபைன் எ ஃப்ளோ சார்ட், அதுக்கப்புறம் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐல்டேஷன், அதுக்கப்புறம் ரைட் டவுன் தி ரூல்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஆஃப் எ ஃப்ளோ சார்ட். சரியா, இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா யூனிட்லேயுமே வரிசையாக என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 2 மார்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கோன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைலில் சூப்பராக கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது யூனிட் 2 டேட்டா டைப்ஸ். சரியா, டேட்டா டைப்ஸோட யூனிட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் இருக்கிற 2 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரியா, இதே மாதிரி யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது நம்ம சேனல் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப் ஃபைல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.